ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்னதி சேனல். இன்றைக்கி மார்னிங் நம்ம சாரீ தாங்க நான் ஓரடிக்க போகிறேன். நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி வச்சுருந்தேன், நான் வீட்டிலேருந்தே டைலரிங் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதனால எங்கள் அக்கா என்கிட்ட சாரியும் அதில் உள்ள ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் தர சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த சாரியை தாங்க நான் ஓரடிச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நான் காலேஜ் போயிட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் ப்ளவுஸு சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணி தருவேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் அதெல்லாம் செய்ய முடியலங்க. நான் கன்சீவாக இருந்தேன். குழந்தைங்களாம் இருந்ததால் உங்களை பார்க்குறதுலையே போயிடுச்சு. அதனால என்னால் செய்ய முடியல. இப்போ குழந்தைங்களும் ஓரளவுக்கு பெரியவங்களாக ஆகிட்டாங்க. அதனால் இனிமேல் நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. எல்லாத்துக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு லேட் ஆகுங்க. இருந்தாலும் நம்ம தைச்சிக்கிட்டே இருப்போம். அப்புறம் இன்றைக்கி அமாவாசைங்கிறதால வீட்டில் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. காலையிலே எழுந்துச்சு, ஆனால் வீட்டை தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் இந்த துணியெல்லாம் ஓரடித்து வச்சுட்டு சாரியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கு லைனிங் எடுக்கிறதுக்காக ப்ளவுஸ் பிட்டெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு போய் ஈவினிங் நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். காலையில் செஞ்ச பொங்கலும் சட்னியும் மிச்சம் இருந்துச்சு. அது தனியாக ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். மதியானத்துக்கு பூசணிக்காய் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். அதுக்காக பூசணிக்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் போட்ட வடகங்க இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பொரிச்சிருக்கேன். நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருந்துச்சு. என் பையன்லாம் விரும்பி சாப்பிட்டான். கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் நம்ம கைப்படையே செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்க. அதனால தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம், நல்லாவே வந்துருந்துச்சு. இனிமேல் நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவேங்க. எனக்கு கடையில் வாங்குறதுக்கெலாம் விருப்பம் கிடையாது. அப்புறம் மதியான வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தோட்டத்துக்கு போனேன். நான் தோட்டத்துக்கு 2 மாதம் ஆகுதுங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி தான் நான் தோட்டத்துக்கு வரேன். கொஞ்சம் வேலைலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, அதனால் நான் எந்த வேலையுமே கொஞ்சம் தோட்டத்துலலாம் செய்யாமல் தாங்க இருந்தேன். அந்த இடத்துல கொஞ்சம் குப்பை கிடந்துச்சு. அதெல்லாம் கொளுத்தி விட்டுட்டு தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா புல்லுலாம் நிறையவே முளைச்சிருந்துச்சுங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருப்பாங்களாட்டுக்கு. அப்படியும் புல் முளைச்சி தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு தாங்க புல் அடம்பலாக இருந்துச்சு. சரி, இதில் கொஞ்சமாச்சும் நம்ம இன்றைக்கி சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு ஒரு சைடு மட்டும் க்ளீன் பண்ணி விட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்குவோம். ஒரேடியாக செஞ்சால் பேக் பெயின், கழுத்து வலிலாம் வந்துடுதுங்க. அதனால் இந்த இடத்த மட்டும் இன்னைக்கு க்ளீன் பண்ணி விடலான்னு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் தோட்டத்துக்கு தண்ணிலாம் விட்டுட்டு நாளைக்கு இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு மீதி இடத்துல க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போனோம், ஜவுளி கடைக்கு போயிட்டு அங்கே இந்த ப்ளவுஸ் பிட்டுக்கெல்லாம் லைனிங் எடுத்துகிட்டு வர வேண்டியது தாங்க. நான் ஃபுல்லாக இந்த தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் செடியில் விதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் கார்டன் டூர் காட்டுறாங்க. இந்த புல்லை எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போட்டுடுவோம். அவங்க மாட்டுக்காரவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டு மாட்டுக்கு. பப்பாளி நல்லா பிஞ்சு வச்சுருந்துச்சுங்க. இது பழுத்த உடனே உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்றைக்கி இந்த பூசணிக்காய் விதையை எடுத்து வச்சுருக்கேங்க. காய வச்சு தோட்டத்துக்கு விதை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பச்சையாகவும் அந்த விதையை சாப்பிட்டா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அதனால் எடுத்து காய வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மதியானம் சாதம் வடித்த தண்ணி, அந்த பொங்கல்லாம் மிச்சம் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் எடுத்து மாட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அங்கே எடுத்து வச்சுருக்கேன். அவங்கள்ட்ட போய் கொடுத்தா அவங்க மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்களே இந்த மாதிரி மாட்டுக்கெல்லாம் கொடுங்க. குப்பை தொட்டியில் போட்டுறாதீங்க தயவுசெய்து. நம்ம சாப்பிடாததை மாட்டுக்கு கொடுத்தா அதை அணைச்சும் சாப்பிட்டுக்கிட்டு போகும். அப்புறம் ப்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டு போய் லைனிங்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதுதாங்க எடுத்து வந்த லைனிங்கு. அப்புறம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதை என் பையன் நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே அவனுக்கு அர்ஜென்ட் தாங்க முடியல. அவனாவே பிரித்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் இப்படிலாம் செய்யக்கூடாது தம்பி, அம்மா பிரித்து தரேன்னு சொல்லி பிரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவன் உங்கள்கிட்ட பேசுகிறானா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன்னா சொல்லிவிட்டு வெக்கம் வந்துடுச்சு. ஒரு ஃப்ளைன் கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஃப்ளைன் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.